இப்ப அனுரகுமார திசாநாயக்கார வீட்டை தான் வந்திருக்கோம் அவரோட ஊருக்கு. இப்ப வந்துட்டு நம்ம அனுரகுமார திசாநாயக்கார வந்துட்டு ஸ்கூல்ல பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். தம்புத்தேகம டவுன்ல தான் அனுரகுமார திசாநாயக்கா படிச்ச ஸ்கூல் இருக்கு. தம்புத்தேகம சென்ட்ரல் காலேஜ். இப்ப உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்ப நான் இருக்கிற இடம் தான் அனுராதபுரம் மாவட்டத்துல தம்புத்தேகம. இந்த தம்புத்தேகமைக்கு நான் என்னத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி போட்டு தமிழ்ல பார்த்து விளங்கியிருக்கும். நான் அனுரகுமார திசாநாயக்கார வீட்டை தான் வந்திருக்கேன்னு சொல்லி போட்டு இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வென்றிருந்தாரு. இப்ப அனுரகுமார திசாநாயக்கார வீட்டை தான் வந்திருக்கோம் அவரோட ஊருக்கு. நேரடியா நம்ம அனுரகுமார திசாநாயக்கார ஊருக்கு போய் தம்புத்கமையில என்ன நடக்குன்னு சொல்லி போட்டு பாக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்திருக்கோம். அனுரகுமார திசாநாயக்கார வீட்டை தான் போறோம். அனுரகுமார திசாநாயக்கார வீடு இங்கதான் இருக்குன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப அனுரகுமார திசாநாயக்கார வீட்டை நம்ம அம்மா ಅನುರಕುಮಾರ ದಿಸಾನಾಯಕ ಗೆದ್ದರೆ ಹರಿ 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 ಥ್ಯಾಂಕ್ ಯು. இப்ப அனுரகுமார திசாநாயக்கார வீடு எங்க இருக்குன்னு சொல்லி போட்டு தான் நம்ம தேடிட்டு போயிட்டு இருக்கோம். இதுலதான் அனுரகுமார திசாநாயக்கார வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம தேடிட்டு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டுட்டு எங்க இருக்கு அனுரகுமார திசாநாயக்கார வீடுன்னு சொல்லி போட்டு கேட்டு போயிட்டு இருக்கோம். அனுரகுமார திசாநாயக்கார வீட்டை நம்ம பெய்த்துருவோம் சொல்லி நான் நினைக்கிறேன். ජනාධිපති අනුරකුමාර දිසානායක මහත්තයාට ගෙදර මල්පියෙන් පාලෙමින් එහා පේන සුදු පාට. සුදු පාටනේ. හරි. හරි. මං අල්ලපුවට. අල්ලපු ගෙදරද? හරි. හරි හරි. ළමයි එක්ක ඔයාලගේ වයස එනකොට අපේ ළමයිත් එක්ක තමයි ඉස්කෝලේ ගියේ. අනුරකුමාර දිසානායක. அனுரகுமார திசாநாயக்கார வீட்டை வந்துட்டு யாருமே இப்ப இல்லை. ஏன்னு சொன்னா அவங்க வந்துட்டு கொழும்புக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸ் மட்டும்தான் இருக்காங்க, வேற ஒருத்தருமே இல்லை. அவங்க அம்மா இருக்கா. இப்ப நாங்க உள்ளுக்கு போய் பார்த்திருந்தோம். அவங்க அம்மாவில வந்துட்டு பேசலாம். ஏன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு எத்தனை வயசு ஆகுதுன்னு சொன்னா 85 வயசு ஆகுது. அதுக்காக வேண்டி அம்மாவால எதுவுமே பேசலாம். நாங்க பேசுறது அம்மாவுக்கு சரியா விளங்குது இல்லை. அதுக்காக வேண்டி அம்மாவை நாங்க வீடியோ பண்ணல. வேற யாருமே இல்லை இங்க வீடியோ பண்ணி பேசுறதுக்கு, வேற யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாம அம்மா மட்டும் இருக்கிறதால போலீஸால வந்துட்டு சொன்னாங்க வீட்டை ஒத்தருமே இல்லை. இப்ப அக்கா இருந்தாண்டு சொன்னா அனுரகுமார திசாநாயக்கா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காட அக்கா இருந்தாண்டு சொன்னா வீடியோ எடுக்கலாம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல ஒத்தருமே இல்லை, எங்கட பொறுப்புல தந்து விட்டு போயிருக்காங்க. அனுராதபுரம் மாவட்டத்துல இந்த தம்புத்தேகம்னு சொல்ற ஊரை பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க 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 கிராம சாயல். அனுரகுமார திசாநாயக்கா படிச்ச ஸ்கூலும் இந்த தம்புத்தேகமையில தான் காணப்படுது. அந்த ஸ்கூலையும் நம்ம இதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அதுக்கு முதல் அனுரகுமார திசாநாயக்கா சர்வசாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்துலதான் அனுரகுமார திசாநாயக்கா பிறந்திருக்காரு. ஏன்னு சொன்னா அவர் பிறந்து வளர்ந்த இடத்தை பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஆச்சரியம் அளிக்குது, அப்படியே புல்லரிக்குது. இப்படி ஒரு இடத்துல ஒரு ஜனாதிபதி வாழ ஏழுமான்னு சொல்லி போட்டு நமக்கு புல்லரிக்கிற அளவுக்கு கூட இருக்குது. ஏன்னு சொன்னா ஒரு ஜனாதிபதி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். மஹிந்த ராஜபக்சோட ஊடு எப்படி இருக்கும், அவர் பிறந்து வளர்ந்த ஊடு எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு தெரியும். அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க அவர் எப்படி பிறந்து வளர்ந்து அவரோட வீடு எப்படின்னு சொல்லி போட்டு தெரியும். அதே மாதிரி சஜித் பிரேமதாசா எப்படி பிறந்து வளர்ந்து அவரோட வீடு எப்படின்னு தெரியும். நீங்க இந்த நான் வீடியோ போடுறேன், நீங்க பாருங்க அவரோட வீட்டை பாருங்க எவ்வளவு எளிமையா இருக்குன்னு சொல்லி போட்டு. சர்வசாதாரணமான கடும் ஏழ்மையான குடும்பத்துல எளிமையா வாழ்றாரு. நம்ம எப்படி வாழ்றோமோ அதை விட எளிமையா வாழ்றாரு அனுரகுமார திசாநாயக்கா, நாட்டினுடைய ஜனாதிபதி. இதுதான் அனுரகுமார திசாநாயக்கோட வீடு. அப்படியே வந்துட்டு நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் சொன்னா அனுரகுமார திசாநாயக்கோட பாடசாலை. அனுரகுமார திசாநாயக்கா படிச்ச பாடசாலை எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்துட்டு நம்ம அனுரகுமார திசாநாயக்கோட வந்துட்டு ஸ்கூல்ல பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். தம்புத்தேகம டவுன்ல தான் அனுரகுமார திசாநாயக்கா படிச்ச ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலை பார்க்க தான் இப்ப போயிட்டு இருக்கோம். வீட்டை நம்ம பார்த்துட்டு அப்படியே கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு வந்தோம். ஃபுல்லா வந்துட்டு கிராம சாயல். ஒரு ரோட் கூட வந்துட்டு கான்கிரீட் ரோட்ல எல்லாமே வந்துட்டு கிரவல் ரோட்டாவே இருக்குது. ஃபுல்லா வந்துட்டு கிராம சாயல்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்திருக்காரு அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியா. இப்ப அவர ஊர்ல இருந்து டவுனுக்கு வரணும்னு சொல்லி சொன்னா குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் வந்தா தான் அவர் ஊர்ல இருந்து டவுனுக்கு வரலாம். அப்படி ஒரு கிராம சைட்ல வந்துட்டு அனுரகுமார திசாநாயக்கா ஆரம்ப காலத்துல இருந்திருக்காரு. இப்ப அனுரகுமார திசாநாயக்கா எங்க இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்புல இருக்காரு. அனுரகுமார திசாநாயக்கா அதே தம்புத்தேகம ஊர்ல தான் வந்துட்டு கல்யாணமும் முடிச்சிருக்காரு.
இப்ப ஸ்கூலுக்கு போய் பார்ப்போம் அவரோட ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு. அவர் படிச்சது வந்துட்டு தம்புத்தேகம சென்ட்ரல் காலேஜ்னு சொல்றாங்க. இப்ப ஆட்டால போயிட்டீங்க தம்புத்தேகம சென்ட்ரல் காலேஜுக்கு. அங்க போய் பார்ப்போம் அவரோட ஸ்கூல் எப்படி இருக்கு, அங்க என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம்னு சொல்லி போட்டு பார்ப்போம். அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியுடைய பாடசாலைக்கு வந்திருக்கேன். ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தம்புத்தேகம மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை, தம்புத்தேகம சென்ட்ரல் காலேஜ். இப்ப உள்ளுக்கு போய் பார்ப்போம். அனுரகுமார திசாநாயக்கா படிச்ச ஸ்கூலுக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லி போட்டு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு ஒரு பேனர் வச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு முன்னுக்கு. இதுதான் அனுரகுமார் திசாநாயக்கா படிச்ச ஸ்கூல். அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதி, நாட்டினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி படிச்ச ஸ்கூல் சென்ட்ரல் காலேஜ். இந்த ஸ்கூல்ல தான் அனுரகுமார் திசாநாயக்கா படிச்சிருக்காரு. நாங்க பிரின்சிபலோட பேசியிருந்தோம். அவர் சொன்னார் என்னன்னு சொன்னா, அனுரகுமார் திசாநாயக்கா இந்த பாடசாலையினுடைய முதல் பட்டதாரி. ஆரம்ப காலத்துல இருந்தே அனுரகுமார் திசாநாயக்கா இந்த அரசியல் சார்ந்து ஈடுபாடுடைய ஒரு மாணவர்னு சொல்லி போட்டு பிரின்சிபல் சொல்லியிருந்தாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அனுரகுமார் திசாநாயக்கா சார்ந்து அவர் பேசியிருந்தாரு. இந்த பாடசாலையில தான் அனுரகுமார் திசாநாயக்கா ஃபுல்லா வந்துட்டு படிச்சிருக்காரு. பாடசாலை பருவத்திலிருந்தே அனுரகுமார் திசாநாயக்கா வந்துட்டு மேடை பேச்சு, அவரோட பேச்சு திறமை, அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை வழிநடத்தும் விதம், வந்துட்டு அவரோட ஆளுமை தன்மை, தலைமைத்துவம், இதெல்லாம் வந்துட்டு பார்த்து அவர்ல வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு வியந்திருக்காரு. இவ்வளவுக்கும் வந்துட்டு புத்திசாலி மாணவனான்னு சொல்லி போட்டு அவரோட பிரின்சிபல் வந்துட்டு வியந்து அனுரகுமார திசாநாயகாவை பார்த்திருக்காரு. அப்படி ஒரு மாணவனா அனுரகுமார திசாநாயகா. பாருங்க அனுரகுமார் திசாநாயக்காட ஸ்கூல். அவர் படிச்ச ஸ்கூல் என்னென்ன மாற்றங்களை இதுக்கு பிறகு கொண்டு போறான்னு தெரியாது. என்ன சொன்னா இப்ப அனுரகுமார் திசாநாயக்கோட ஸ்கூல் இப்படி இருக்கி, இதுக்கு பிறகு இப்ப ஒரு ஜனாதிபதி ஆயிட்டாரு. இதுக்கு பிறகு தான் படிச்ச பாடசாலைய எப்படி வந்துட்டு முன்னேற்ற போறாருன்னு சொல்லி போட்டு நமக்கு தெரியாது. இதுக்கு பிறகு நம்ம இன்னொரு தரம் வர சான்ஸ் இருந்தா இந்த ஸ்கூல் எப்படி இருக்குமோ சொல்லி போட்டு நமக்கு தெரியாது. இதுதான் அனுரகுமார் திசாநாயகா படிச்ச ஸ்கூல். நிறைய விஷயங்களை நாங்க பிரின்சிபலோட சந்திச்சு பேசக்குள்ள நிறைய விஷயங்களை எங்களோட பிரின்சிபல் வந்துட்டு பகிர்ந்தாரு. அனுரகுமார் திசாநாயகா எப்படிப்பட்ட மாணவர், அவர்கிட்ட எவ்வளவு ஆளுமை தன்மை இருந்துச்சு, அவரோட பேச்சு திறமை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு நிறைய விஷயங்களை பிரின்சிபல் வந்துட்டு எங்களோட பகிர்ந்திருந்தாரு. அனுரகுமார் திசாநாயக்கா படிச்ச ஸ்கூல் இதுதான். இந்த வீடியோவுல அனுரகுமார் திசாநாயக்கா, நாட்டினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்த்திருந்தோம். அவரோட ஊருக்கு வந்து நேரடியா அவர் படிச்ச ஸ்கூல், அவரோட வீடு எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்திருந்தோம். இந்த காணொலி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்பின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரிஜாஜ் இஸ்மாயில்.